Yes. Hi, hello, வணக்கம் champions. Hope I am doing good. நான் பேசுறது கேக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Yes. Okay. Hi Vidya. Welcome on board. Hi Adi. Hi Bhagavat. Hi Shri. Hi Vincent. Welcome டக்கண்ணா. ஸோ நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சூப்பரா நம்மளோட பி பிளாக்கோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போறோம், which is all about group 17 and group 18 elements. Yes, பி பிளாக் அப்படின்னு சொன்னதுமே உனக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆஹா மார்க் கிடைக்கக்கூடிய சாப்டர்ப்பா அப்படிங்கிறது தான். ஏன்னா பி பிளாக்ல இருந்து ஈஸியா 4 to 5 கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ண முடியும், which means ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னாலும் 20 மார்க்ஸ் உன் கையில இந்த ஒரு சாப்டர் படிக்கிறது மூலியமா கிடைச்சிடும். ஆல்சோ பி பிளாக்ல 2025ல மட்டும்தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராமினெண்டா 3, 4, 5 கொஸ்டின்ஸ் இங்க எது கேட்டது தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உனக்கு வந்துட்டு அடுத்த வருஷமும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் பி பிளாக்ல இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பி பிளாக்ல நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், which is group 17ஓட ஆக்சைட்ஸ்ல இருந்து. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, group 17ல உன்னோட ஆக்சைட்ஸ் ஆர் செட் டு பி மோஸ்ட்லி அன்ஸ்டேபிள். நீ ஃப்ளூரின் எடுத்தாலும் சரி, குளோரினோட ஆக்சைடு எடுத்தாலும் சரி, புரோமினோட ஆக்சைடு எடுத்தாலும் சரி, இல்ல அயோடினோட ஆக்சைட்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே தே ஆர் ஆல் சோ அன்ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் உன்னோட ஃப்ளூரினும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா அதை நீ வந்துட்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃப்ளூரைட்னு சொல்ல மாட்டேன், ஐ மீன் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. ஆல்சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃப்ளூரினும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சா OF2 ஆர் O2F2 இந்த மாதிரி 2 விதமான மாலிகுலை அவங்க தர முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாலிகுலை எங்க மேம் யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாலிகுலை நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல எல்லாம் ப்ராடக்ட்ஸ் உருவாகும் இல்லையா, லைக் யுரேனியம் டிஸ்இன்டகிரேட் ஆகி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், புளுட்டோனியம், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தரும் இல்லையா. அந்த ப்ராடக்ட்ல புளுட்டோனியம் ரிகவர் பண்றதுக்காக, ரிகவர் பண்றதுக்காகவும் புளுட்டோனியம் ஓர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்காகவும் ரிட்ரைவ் பண்றதுக்காகவும் இந்த ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்டான O2F2 யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கனா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. எஸ், ஓகே, டாப்பர்ஸ் காணம் வித்யா, டோன்ட் யூ வரி, அவங்க வந்துருவாங்க. ஓகே, ஹாய் பிரீத்தி, ஹாய் ரோஷினி, ஹாய் வேணு, ஹலோ ஈட் கேமா, வெல்கம் தக்கனா. ஓகே, சோ இதுதான் உன்னோட ஃப்ளூரைட்ஸோட ஆக்சிஜன்ஸ், அதாவது ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை பத்தின டேட்டா. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஸ்கூல் ஓப்பனிங் டேட், ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் என்னன்னு சொல்லு பாப்போம். ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் என்னன்னு சொல்லு பாப்போம். எஸ். ஓ, ஹாய் ஜெயஸ்வின், வெல்கம். ஸோ ஜாடன், ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ ஜாடனுக்கு 2nd of June, வித்யாக்கும் 2nd of June. டே கண்ணா, அட்டெண்டன்ஸை போடாதவங்க லைக்ல மறக்காம அட்டெண்டன்ஸை போட்டு விட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படா கண்ணா ஸ்டார்ட் ஆகுது? கஜலட்சுமி 5th of June. ஓகே, மற்றவங்களுக்கு குவிக் டக்கனா, எல்லாருக்கும் எப்ப ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு 2nd of June தான் ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க இல்லையா? எஸ், நிறைய பேருக்கு 2nd of June தான் ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க. எஸ், நம்ம வினோக்கு, ஹிமாவாரிக்கு எல்லாருக்குமே 2nd of June தான் போலையே. ஓகே, டே எல்லாருமே இங்க 12th தானா? எல்லாருமே 12th தான் படிக்கிறியா? சொல்லு பாப்போம். எல்லாருமே 12th தான் படிக்கிறியா? சொல்லு பாப்போம். ஓகே, வித்யா 11th, ஹிமாவாரி 12th, மத்தவங்க? ஓகே, ராஜலட்சுமி 11th, கஜலட்சுமி 11th,
Okay, Dakana. We know 12th. Very good. Sujishri 12th முடிச்சிட்டீங்க. Okay, Jaden 12th. Nanda 12th. Very good, Rakana. So, நீ 11th ஆக இருந்தாலும் சரி 12th ஆக இருந்தாலும் சரி. All I have to tell you is, நீ இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. இப்போலேருந்தே நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு சாலிடா 1 to 2 years இருக்கு. ஈஸியா சூப்பரா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ உன்னோட மேக்சிமம் போட்டு நல்ல மார்க் வாங்க பாரு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஓகே மோனிகா காட் இட் ரக்கனா. இனிமே மோனிகானே கூப்பிடுறேன். ஃபைன். ஸோ டாக்கிங் அபவுட் குளோரின் புரோமின். குளோரினும் புரோமினும் நிறைய விதமான ஆக்சைட்ஸை உருவாக்குவாங்க. குளோரினும் ஆக்சிஜனும் சேர்ந்து Cl2O, ClO2, Cl2O6, Cl2O7 சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்சைட்ஸை உருவாக்குவாங்க. ஆனா எல்லாருமே வெடிமருந்தா யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ். ஆல்சோ தேர் ஆர் ஆல் குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சிமிலர்லி புரோமின் ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா Br2O, Bro2, Bro3 இந்த மாதிரி 3 விதமான ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். பட் இந்த 3 ஆக்சைட்ஸுமே புரோமினோட 3 ஆக்சைட்ஸுமே லெஸ் ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் ஒரு ஆக்சிஜன் ஃப்ளோரின் கூட ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருந்துரும். பட் புரோமின், குளோரின், அயோடினை கம்பேர் பண்ணும்போது அயோடின் கூட இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னா அயோடின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். தென் குளோரின், தென் புரோமின். புரோமின் கூட அவ்வளவா ஸ்டேபிளா இருக்காது. இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள் வித் புரோமின். ஃபைன். நெக்ஸ்ட் இன்டர்ஹாலஜன்ஸை பத்தி பேச போறோம். இன்டர்ஹாலஜன்ஸ்னா என்னடா டேய்? ஹாய் ஆரிஃப், ஹாய் நான்சி, வெல்கம். ஸோ இன்டர்ஹாலஜன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவிக். இன்டர்ஹாலஜன்ஸ்னா என்னடா கண்ணா? டி சொல்லு. இன்டர்ஹாலஜன்ஸ் எங்கேயாச்சும் படிச்ச ஞாபகம் இருக்கா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா? அது ஒரு காம்பவுண்ட். கரெக்ட் தான். எல்லாமே ஒரு காம்பவுண்ட் தான். அது என்ன காம்பவுண்ட்? அதைத்தான் நான் கேட்கிறேன். ஹாய் ஆதி, வெல்கம். வாங்க ஆதி. அது என்ன காம்பவுண்ட்? அது என்ன விதமான காம்பவுண்ட் தான் நான் கேட்கிறேன். சொல்லு பாப்போம். எஸ், அது என்ன விதமான காம்பவுண்ட்? இன்டர்ஹாலஜன்ஸ் எப்படி உருவாகுது? இப்போ ஆக்சைட்ஸ்னா என்னோட மாலிகுல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சைட்ஸ் உருவாகும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்டர்ஹாலஜன்ஸ் எப்படி உருவாகுது? இன்டர்ஹாலஜன்ஸ் எப்படி உருவாகுது? 2 ஹாலஜன் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகுலை தந்துச்சுன்னா, 2 ஹாலஜன், நல்லா கவனி, 2 ஹாலஜன் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகுலை தந்துச்சுன்னா அதைத்தான் இன்டர்ஹாலஜன் அப்படின்னு சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உன்னோட குளோரினும் ஃப்ளோரினும் சேருது, புரோமினும் ஃப்ளோரினும் சேருது, அயோடினும் ஃப்ளோரினும் சேருது. இந்த மாதிரி 2 ஹாலஜன் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகுலை தந்துச்சுன்னா அதுதான் இன்டர்ஹாலஜன் சொல்லுவேன். இந்த இன்டர்ஹாலஜன்ல 2 ஹாலஜன்ஸ் 1:1 ரேஷியோல இருக்கலாம், 1:3 ரேஷியோல இருக்கலாம், 1:5 ரேஷியோல இருக்கலாம், ஆர் ஈவன் 1:7 ரேஷியோல கூட இருக்கலாம். ஸோ இன்டர்ஹாலஜன்ஸ்க்கு பொதுவா போலார் பாண்ட்ஸ் இருக்கும். இதுவே நார்மல் ஹாலஜன்ஸ் மற்ற மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அங்க நான் போலார் பாண்டிங்கை மேக் பண்ணும். ஆல்சோ உன்னோட இன்டர்ஹாலஜன்ல இன்டர்மோலார் அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும், இன்டர்மாலிகுலார் அட்ராக்ஷன் மேக்சிமமா இருக்கும். இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். ஹாய் சங்கீதா, வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா. சோ எஸ், அடுத்ததா நான் என்ன பண்றேன், இதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்கிறேன். சரியா? சோ இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் will get a big round of applause. So சொல்ல பாப்போம். இங்க மேல காமிச்சிருக்கிற இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? லெஸரா கிரேட்டரா அப்படின்னு மட்டும் சொல்லணும். Melting point and boiling point of intermolecular halogens is greater or lesser than halogen molecule. உன்னோட ஆப்ஷன்ஸ் ரெண்டு தான். ஆப்ஷன் A is greater, ஆப்ஷன் B is lesser. சாரி, ஆப்ஷன் Cயும் இருக்கு, ஆப்ஷன் C is same. So யோசிச்சு சொல்லு. Let me know the answers, my dear. Quick. சீக்கிரமா எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுடாக்கண்ணா. Is it less or more?
Okay. Lesser, greater, lesser. Intermolecular halogen molecule விட melting point and boiling point of intermolecular halogen molecule விட lesser இருக்குமா, greater இருக்குமா, same இருக்குமா? The answer is greater. உன்னோட intermolecular halogens இடையே போலார் பாண்ட் உருவாகும்னு சொன்னேன். போலார் பாண்ட் எப்படி உருவாகும்? ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானுக்கு இடையே தான் உன்னோட போலார் பாண்ட் உருவாகும். கரெக்டா? அப்போ உன்னோட பாண்ட் போலார்னா அந்த பாண்ட பிரேக் பண்ணணும்னா நீ மேக்ஸிமம் அமௌண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் வை ஐ சே the melting point and boiling point of intermolecular hydrogen is more than that of a halogen molecule. புரிஞ்சுச்சுங்களா? No worries திவ்யா. ஸோ திவ்யா வந்துட்டு ஸ்பெசிபிக் ஹீட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா திவ்யா நீங்க ஸ்பெசிபிக் ஹீட்டை பத்தி நம்மளோட வாட் வி சே நம்மளோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அதை பத்தி நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எஸ்பெஷலி இந்த கீ டேர்ம்லாம் உன்னோட தெர்மோடைனமிக்ஸ்ல நீ படிச்சிருப்ப. ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் 1 டிகிரிக்கு நீ ரைஸ் பண்றதுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் உன்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? உன்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவோ வெயிட்டோட வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் ஆனா அந்த கிவன் கம்போசிஷன்ல ஒரு 1 யூனிட் ஆஃப் மாஸ், லெட்ஸ் சே 1 கிராம் ஆர் 1 kg or even whatever unit you have, ஏதாவது ஒரு யூனிட் ஆஃப் மாஸ்ல 1 யூனிட் ஆஃப் மாஸ நீ 1 டிகிரி டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்றதுக்கு தேவையான ஹீட்டை தான் ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு நீ சொல்லுவ. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட தண்ணி இருக்கு, அது கொதிச்சிட்டு இருக்கு, 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிச்சிட்டு இருக்கு. அதுல 1 கிராம் ஆஃப் வாட்டரை எக்ஸ்ட்ரா 101 டிகிரிக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஹீட்டை தான் என்னன்னு சொல்லுவ? ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவ. சரியா? ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் 1 kg, 1 கிராம், 10 kg, 10 கிராம் எல்லாத்துக்குமே சிமிலரா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளஸ்ட் யூனிட் ஆஃப் மாஸ் தான் இங்க கன்சிடர் பண்றோம். ஆஸ் அ ஹோல் அந்த சப்ஸ்டன்ஸை மொத்தமா கன்சிடர் பண்ண போறது இல்ல. புரிஞ்சுச்சுங்களா? ஹாய் மஹஸ்ரீ, ஹாய் வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. எஸ். ஸோ அடுத்ததா நம்ம ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஃப்ளூரன்ஸை பத்தி தான் பேச போறோம். இருக்கிறதுலே ஃப்ளூரன்ல ஹாலஜன்ஸை பத்தி தான் பேச போறோம். இருக்கிறதுலே ஹாலஜன்ல ஃப்ளூரின் மாலிகுல் இஸ் செட் டு ஹேவ் ஹை ரியாக்டிவிட்டி. ஃப்ளூரினுக்கு அப்புறமா இன்டர் ஹாலஜன்ஸ் இருக்காங்க, ஃபைனலா நார்மல் ஹாலஜன் மாலிகுல்ஸ் இருக்காங்க. ஸோ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ளூரின் மாலிகுலுக்கு தான் அதிகமான ரியாக்டிவிட்டி இருக்கு, followed by interhalogens and finally by normal halogen molecules. Next நம்ம reactivity of hydrogen with group 15, 16 and 17 elements பத்தி தான் பேச போறோம். ஹைட்ரஜன் group 15 elements கூட சேர்ந்துச்சுன்னா அது AH3, அதாவது நைட்ரஜன் ட்ரைஹைட்ரைட், NH3 அமோனியா, பாஸ்பரஸ் ட்ரைஹைட்ரைட், ஆர்சனிக் ட்ரைஹைட்ரைட், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் மேக் பண்ணும். இதுவே நான் வந்துட்டு 16 குரூப் சொல்லணும்னா அங்க H2A, அதாவது H2O, H2S, H2 செலேனியம், H2 டெல்லூரியம், இந்த மாதிரி ஹைட்ரேட்ஸ் தான் group 16 elements மேக் பண்ணுவாங்க. Similarly group 17 elements HA, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி மாலிகுலை தருவாங்க. ஸோ இந்த ஆர்டர் அண்ட் இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல இன்னும் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் தான். சரியா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். குரூப் 15 பொறுத்தவரை, ரைட், குரூப் 15, 16, 17 உள்ள ஹைட்ரேட்ஸை பொறுத்தவரை as we go from top to bottom, இப்படி குரூப் வைஸா மேல இருந்து கீழ் நோக்கி போனோம்னா our bond length increases. Length increase ஆகுதுனாவே bond strengthம் dissociation energy
ஸ்டெபிலிட்டியும் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ as you go down the group போக 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 size of an atom increase ஆவறதுனால அவங்களோட H+ ஹைட்ரஜன் டொனேட்டிங் டெண்டன்சியும் அதிகமாகுது. அவங்களோட அசிடிக் நேச்சரும் அதிகமாகுது, pKa வேல்யூவும் அதிகமாகுது. ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடிய டெண்டன்சி உருவாகிறதுனாலேயே அவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் தயாரா இருக்காங்க. ஸோ இந்த 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 ப்ராப்பர்ட்டியை நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா திவ்யா, திஸ் இஸ் ஆல்சோ வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் JEE as well. எஸ் எஸ் சார், யாழினியன் சார் கேக்குறீங்களா? சுஜிஸ்ரீ, யாழினியன் சார் கண்டிப்பா கிளாஸ் எடுப்பாருக்கண்ணா. he will come up with a class. இப்போ அவர் கொஞ்சம் இந்த மீட்டப்ஸ்ல பிஸியா இருக்காரு, அதனால தான் அவரோட கிளாஸை பார்க்க முடியறது இல்லை நமக்கு. பட் he will take class for sure. ஓகேவா? he will take class for sure. fine. yes. சங்கீதா, என்ன டவுட் இருக்கண்ணா? என்ன டவுட்? whatever doubt you have, please ask. Yes, yes, yes. Hi, Alisha. Welcome on board. Welcome, welcome, Alisha. So, yes, இது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளு. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். சொல்லு பாப்போம். டவுட் இருந்தா கேளு பாப்போம். Sure, Divya. They can also watch. Hi, Naveen. Welcome on board. Hi. So, yes, similarly, reducing power increases, melting point, boiling point. நான் தனியா டேபிள் காலம் கொடுக்கிறேன், அதை நீ பார்த்தா போதும். சாரி, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், அதை நீ பார்த்தா போதும். பாண்ட் ஆங்கிள், லோன் பேர், லூயிஸ் பேஸ் நேச்சர், இதெல்லாம் குறையும். திஸ் இஸ் ஃபார் 15 and 16 group 1. சரியா? ஸோ மேம் ரொம்ப வேகா இருக்கு மேம் அப்படின்லாம் யோசிக்காத. இது எங்கேயாச்சும் எழுதி நீ ஒட்ட வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா இஃப் யூ ஒன்ஸ் ட்ரை டு ரிவைஸ் இட் தென் அண்ட் தேர், அப்பப்போ நீ இதை ரிவைஸ் பண்ணினாவே போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் இட் வுட் பி அ பிட் டிஃபிகல்ட், பட் போக போக உனக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, குரூப் 13 பத்தின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் குரூப் 13 ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அதை பத்தி எல்லாம் பேசலாம். குரூப் 13 ஹாலஜன்ஸ் கூட சேர்ந்து ட்ரைஹாலைட்ஸை ஃபார்ம் பண்ணும்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த ட்ரைஹாலைட்ஸ் ஆர் ஆல் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அவங்க கோவலன்ட் பாண்டை தான் மேக் பண்ணுவாங்க. எலக்ட்ரான்ஸ் அதிகம் இல்லாததுனாலேயே, சின்ஸ் தே ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அவங்கள நம்ம லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்சோ அலுமினியம் ட்ரைக்ளோரைட் அப்படிங்கிற இந்த ஒரு மாலிகுல், சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அது ஸ்டேபிளா தனியா நின்று இருக்க முடியாததுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். மேம் இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு புரியல மேம், குழப்புது மேம் அப்படின்னு சொல்றவங்க ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோ. பொதுவா அலுமினியம் 3 குளோரின் கூட தான் AlCl3ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 2, 4, 6 எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு, அவுட்டர் மோஸ்ட் பார்டர்ல இருக்கு. பட் ஆனா அலுமினியம் ஸ்டேபிளா இருக்கணும்னா ஆஸ் பர் ஆக்டேட் ரூல் அதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் அதுக்கிட்ட இல்லைங்கிறப்போ பக்கத்துல இருக்கிற அலுமினியம் குளோரைட் கூட அவன் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறான். இங்க பாரு, என்கிட்ட 6 எலக்ட்ரான் இருக்கு, உன்கிட்டயும் 6 எலக்ட்ரான் தான் இருக்கு, எனக்கும் 8 எலக்ட்ரான் வேணும், உனக்கும் 8 எலக்ட்ரான் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், உன்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரானை நான் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரானை நீ கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ. சோ தட் நம்ம 2 பேருமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம், நம்ம ஸ்டேபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சுஜிஸ்ரீ, கண்டிப்பா I'll give you PDF டாக்கனா, டோன்ட் யூ வரி. சோ இதத்தான் டைமர் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். AlCl3னால ஒரு சிங்கிள் மாலிகுலா மட்டும் இருக்கவே முடியாது. இட் will always be in the form of Al2Cl6. புரிஞ்சுச்சுங்களா? Al2Cl6 ஃபார்மேட்ல தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம டைமர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். Is that clear? Divya, it is of same portion டாக்கனா, சேம் போர்ஷன் தான் இருக்கும். Similarly, group 14ல நம்ம மிஸ்ஸான டாபிக்ஸ், மிஸ்ஸான பாயிண்ட்ஸ் என்னன்னா, you have 3 isotopes of carbon 12, 13 and 14. இதுல 14 வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ், அதைத்தான் வந்துட்டு நம்ம ரேடியோ கார்பன் டேட்டிங்ல யூஸ் பண்ணுவோம்.
சரியா? ஹாஃப் லைஃப்லாம் தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நியர்லி 5770 இயர்ஸ் ஆஃப் ஹாஃப் லைஃப் பீரியட் கார்பன் 14க்கு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு வந்தோம்னா, ஹியர் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராக்கனா. கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு உனக்கு தேவைப்படாது, ஸோ அதனால பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டேன்னா, டாக்கிங் அபவுட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆஃப் குரூப் 15. குரூப் 15ல பொதுவாக கோவலண்ட் அண்ட் அயனிக் ரேடியை வில் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். கீழே குரூப் வாரியா போகும்போது உன்னோட அயனிக் அண்ட் கோவலண்ட் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ இங்க குரூப் 15ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே பாலிஅட்டாமிக்கா இருப்பாங்க எக்ஸப்ட் நைட்ரஜன். நைட்ரஜனால டைஅட்டாமிக்கா மட்டும்தான் இருக்க முடியும், அதாவது ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். மற்றபடி நைட்ரஜன் இல்லாம நாகப்பாம்பு, அஸ்கிங் சர்பத் அண்ட் பிஸ்கெட், அதாவது பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத், இவங்க எல்லாமே பாலிஅட்டாமிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி நைட்ரஜனை தவிர்த்து எல்லாருமே அலோட்ரோபி, கேட்டனேஷன், இதை எல்லாத்தையுமே காமிப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3 + T and +5 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுல -3ங்கிறத பிஸ்மத் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுமா, வேற யாரும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ amongst all the molecule நைட்ரஜன் மட்டும் மல்டிபிள் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். லைக் +1 +2 +3 +4 +5 ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆக்சைட்ஸ் அதை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்சோ பிஸ்மத் ஃப்ளோரின் கூட BiF5 ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும், நைட்ரஜன் +1ல இருந்து +5 ஸ்டேட் வரைக்கும் ஃபார்ம் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? அதுல நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், +1ல இருந்து +4 வரைக்கும் இருக்கக்கூடிய மாலிகுல் எப்பவுமே டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆவாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பத்தி நான் இப்ப சொல்லி தர போறது இல்ல. We will talk about this in our redox chapter. சரியா? ரிடாக்ஸ் சாப்டர்ல நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகேவா? கண்டிப்பா திவ்யா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் மல்டிபிள் ஆக்சைட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஹைட்ராக்சைட்ஸை வச்சிருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த பாஸ்பரஸ்னால ஃப்ரம் -3 to +5 விதமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்க முடியும். எஸ்பெஷலி அவங்களால ஒரு பேஸாவும் ஆக்ட் ஆக முடியும், ஆசிடாவும் ஆக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் நைட்ரஜன் amongst all the molecule, ஓகேவா? நைட்ரஜன் மட்டும்தான் p பாண்டிங் மேக் பண்ணுது. பாக்கி எல்லாரும் p அந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸை மேக் பண்ணுவாங்க. நைட்ரஜன் மட்டும்தான் இதுல ஒரு எக்ஸெப்ஷன், இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் anomalous properties of first member of each group. அதாவது உன்னோட குரூப் 13ல இருந்து 18 வரைக்கும் நீ போரான் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, ஃப்ளோரின் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்ற இல்லையா? இந்த போரான், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இந்த 5 பேருக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால். இந்த டி ஆர்பிட்டால் இல்லாததுனாலே அவங்க சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. Since their size is small, அவங்களுக்கு அதிகப்படியான அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இருக்கு. இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் குரூப் 17 பொறுத்தவரை அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களோட அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் செட் டு பி அட் மேக்ஸிமம். என்ன நடக்குது கமெண்ட் செக்ஷன்ல? திவ்யா, சி நீட்ல சிபிஎஸ்இ போர்ஷன் தான் நம்ம பார்ப்போம்டா கண்ணா. ஸோ இட் இஸ் சிமிலர் டு சிபிஎஸ்இ. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும், ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் இந்த கிளாஸை பார்க்கலாம். சரியா? பிடிஎஃப் நான் கண்டிப்பா தருவேன். செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளாஸை கவனிங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கிளாஸை கவனிங்க. கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே? Hi NRB Kabaddi, welcome on board. So yes, group 17 பத்தி சொல்லணும்னா they are smallest of all. அவங்களோட அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அவங்கள்ட்ட அதிகப்படியான நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும் and they are highly electronegative. அவங்களோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பத்தி பேசணும்னா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா ஒன்றும் இல்லை, அவன் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி, எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. அதோட ஆர்டர் இப்படிதான் இருக்கும். Chlorine has maximum electron gain enthalpy than fluorine, bromine and iodine. இந்த ஆர்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை நீட்ல கேட்டிருக்கான். இந்த சென்ஸ் 2024ல கூட இதை நீட்ல கேட்டிருந்தான். நெக்ஸ்ட்
ஃப்ளூரினும் குளோரினும் பொதுவா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும், புரோமின் லிக்விடா இருக்கும், அயோடின் சாலிடா இருக்கும். மேம் அப்போ ஸ்டார்ச் எக்ஸாம்பிள்ல நாங்க அயோடினை டிராப்பா தானே போட்டோம் அப்படின்னு யோசிக்காத. அயோடின் இஸ் ஆக்சுவலி அ சாலிட். அதை தண்ணியில கரைச்சுதான் உனக்கு அயோடின் டிராப்ஸ்னு சொல்லி விற்கலாம். சரியா? நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் தேர் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், அட்டாமிக் நம்பர் கூட 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 அவங்களோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டும் கூடும். அண்ட் எஸ், ஹாலஜன்ஸ் ஆர் மோஸ்ட்லி கலர்ட். அவங்க மோஸ்ட்லி கலர்ஃபுல்லா தான் இருப்பாங்க டியூ டு தேர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன். அவங்க எல்லா ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால டியூ டு தேர் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அவங்க எல்லா ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணி வச்சுப்பாங்க. அதனாலேயே அவங்களோட கலர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வைப்ரண்ட் கலர்ல இருப்பாங்க. அதாவது ஃப்ளூரின் வந்து எல்லோ கலர்ல, குளோரின் வந்துட்டு கிரீன் எல்லோ கலர்ல, புரோமின் வந்துட்டு ரெட் கலர்ல, அண்ட் அயோடின் வந்துட்டு வயலட் கலர்ல இருப்பாங்க. இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ. எஸ் சுஜிஸ்ரீ, இது எல்லாமே போர்ஷன்ல இருக்கு. நான் டெலிட்டட் போர்ஷன் ஆல்ரெடி பார்ட் 1ல உனக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? லைக் நம்ம மாலிகூல்ஸ், என்னென்ன மாலிகூல்ஸ் வருது, அந்த மாலிகூல்ஸோட நேச்சர் என்ன, அதெல்லாம் தான் டெலிட்டட் போர்ஷன். இது எல்லாமே உன் போர்ஷன்ல இருக்கு. சரியா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. சோ எஸ், அடுத்ததான் ஆக்சிடைசிங் பவர் ஆஃப் ஹாலஜனை பத்தி தான் பேச போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃப்ளூரின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அது ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்களோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய தன்மை இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. சரியா? their oxidizing agent தன்மை is said to be this way, fluorine being the highest and iodine being the lowest. Fine. Similarly, அவங்களோட reducing agent, அவங்க ஒரு reducing agentா இருக்காங்கன்னா iodine will be the strongest, fluorine will be the least favorite reducing agent. என்ன காரணம்னா சேம், since they are electronegative அவங்கள்ட்ட நிறைய they actually have they actually want electrons. so electrons வேணும்னா they will not lose an electron. அதனால லூஸ் பண்ணலனா அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், அது எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்க முடியும்? அதனால தான் ஃப்ளூரின், குளோரின் is said to be weak reducing agent whereas strong oxidizing agent. புரிஞ்சுச்சுங்களா? is that clear? is that clear? okay, so finally நம்ம group 18 elements-க்கு வந்துட்டோம் கண்ணா. group 18 elements பொறுத்தவரை except for radon and organeson, இந்த ரெண்டு எலிமெண்ட் தவிர்த்து எல்லா நோபல் எலிமெண்ட்ஸும் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இவங்க எல்லாருமே வந்து அட்மாஸ்பியர்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1% ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் இவங்கனால தான் உருவாயிருக்கு. தே ஆர் மோனோஅட்டாமிக், தே ஆர் கலர்லெஸ், தே ஆர் ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் and sparingly soluble in water. என்ன காரணம்? they don't have to prove anyone, right? they don't have to prove anyone. அவங்க ஆல்ரெடி வந்து சேச்சுரேட்டடா இருக்கிறதுனால they don't have color, they don't absorb light, they do not have color, they do not have odor, they do not have taste, they do not have anything. also அவங்களோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காரணம்? பாண்ட் இருந்தா தானே மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இங்க பாண்டே இல்ல, மாலிகுலர் மாஸ் அப்ப கம்மியா தான் இருக்கும். obviously they will have low melting and boiling points. next அவங்களோட characteristics பொறுத்தவரை as you go from up to down, helium ல இருந்து radonக்கு வந்தேனா mass increase ஆகும். அதனால van der Waals force, melting point, boiling point இது எல்லாமே increase ஆகுது. also ஒரு charcoal surface மேல அவங்க நல்லா ஒட்டுவாங்களா அப்படின்னு கேட்டேனா ஹீலியம் அவ்வளவா ஒட்ட மாட்டான், ரேடான், ஜெனான் இவங்கெல்லாம் நல்லா ஒட்டுவாங்க. என்ன காரணம்? as you go down the group size increases, அதனால absorptionம் increase ஆகும். liquefaction tendency, ஹீலியம், நியான் எல்லாம் சீக்கிரமா liquefy பண்ண முடியாது. பட் xenon, radon எல்லாம் ஈஸியா liquefy பண்ணலாம். காரணம் once again mass. and solubility in water, as you go down solubility increases, real gas character increases and ideal gas character decreases. next அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் இதுதான் நினைக்கிறேன். ஓகே சுஜிஸ்ரீ, பரவாயில்ல கண்ணா, there are days, ஓகேவா? ஒரு சில நாள் நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல இருப்பாங்க, ஒரு சில நாள் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்டா நீ படிக்கணும். ஸோ டாக்கிங் அபவுட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்,
அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தேன்னா இட் இஸ் ns2np6. அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. இதனாலேயே அவங்களுக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜியும் ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் இருக்கு. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? எலக்ட்ரானை லூஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி. இது ரெண்டுமே அதிகமா இருக்கு. ஏன்னா எப்படி எலக்ட்ரான் வந்துச்சுனாலும் போச்சுனாலும் it is obviously going to disturb this complete electronic configuration. Also, ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் இந்த நோபல் கேசஸ் எல்லாமே மாலிகுலர் ஃபார்ம் பண்ணாதுன்னு தான் நினைச்சோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா நீல் பார்ட்லெட் தான் xenonோட ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணாரு. இட் இஸ் xenon platinum hexafluoride. இது ஒரு ரெட் கலர் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இதை நீல் பார்ட்லெட் கண்டுபிடிச்சதுனால அதை பார்ட்லெட் காம்பவுண்ட் அப்படின்னே சொல்றோம். எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம், xenon வந்துட்டு ரெண்டு பேர் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஒன்னு ஆக்சிஜன், இன்னொன்னு ஃப்ளூரின். ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் கூட மட்டும் ரியாக்ட் தான் மாலிகுலர் கொடுப்பான். பாக்கி யார் கூடயும் மாலிகுலர் ரியாக்ட் பண்ணி தரமாட்டான். என்ன காரணம்? ஏன்னா xenonோட அயனைசேஷன் எனர்ஜி கிட்டத்தட்ட ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கு. அதனால தான் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண முடியுது. xenon இல்லாம கிரிப்டான் டைஃப்ளூரைட், ரேடான் டைஃப்ளூரைட் இந்த மாதிரி மாலிகுல்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஹீலியம், நியான், ஆர்கான் இவங்க 3 பேர் மட்டும் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணவே மாட்டாங்க. ஹாய் அன்னோன் ஐடி, வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஹீலியம், நியான், ஆர்கான் இவங்க காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கிரிப்டான், ரேடான், xenon they will form a compound. நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் xenon fluorides பத்தி தான் பார்க்க போறோம். xenon fluorides மொத்தம் 3 வகை, HCF2, F4 and F6. இத ஹைட்ரலைஸ் பண்றது மூலமா, HCF2 ஹைட்ரலைஸ் பண்றது மூலமா உனக்கு xenon தனியா பிரிஞ்சு வந்துடும். பட் X4 ஹைட்ரலைஸ் பண்ணேனா, HCF4 ஹைட்ரலைஸ் பண்ணேனா உனக்கு xenon ட்ரைஆக்சைடு உருவாகும். இதுவே HCF6 ஹைட்ரலைஸ் பண்ணேனா based on the number of water molecules you have, ஒரு வாட்டர் மாலிகுல் யூஸ் பண்ணேனா xenon ஆக்சைடும், 2 வாட்டர் மாலிகுலை யூஸ் பண்ணேனா ஆக்சோஃப்ளூரைடும் ஆர் ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜனும், ஃபைனலா 3 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணேனா ஒன்ஸ் அகைன் ஆக்சைட்ஸும் ஹைட்ரோஃப்ளூரினும் உருவாகும். திருப்பி இதை வந்து நீ திருப்பி நீ வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணலாம் until or unless you find xenon. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இங்க இது ரெண்டுமே, இந்த 2 ரியாக்ஷனுமே வந்துட்டு பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ்னு சொல்லுவேன். வேறஸ் இதைத்தான் கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ்னு சொல்லுவேன். என்ன காரணம்? ஒரு xenon ஹெக்ஸாஃப்ளூரைட்க்கு நீ 3 வாட்டர் மாலிகுலை எடுத்து உன்னோட ஃப்ளூரினை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ற. So that is why this is called as complete hydrolysis. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே சுஜி, கண்டிப்பா சுஜி, கண்டிப்பா அன்னோன் ஐடி கண்டிப்பா கொடுத்துடலாம். ஜேடான் என்னாச்சுடா கண்ணா? என்னாச்சு? ஐ நோ வி ஆர் அ பிட் ஃபாஸ்ட் டுடே, பட் கவலைப்படாத, இனிமே நான் உனக்கு டைம் தரேன், சரியா? ஆல்சோ இந்த நோட்ஸ் நான் தரேன், நீங்க நோட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே, இப்போ நம்ம ஒரு சில क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். क्वेश्चंस பிராக்டிஸ் பண்றது வழியா உனக்கு ஓகே இந்த மாதிரி தான் क्वेश्चंस வரும் போல அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, சோ எஸ் ஹியர் வி கோ. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான क्वेश्चனை கொடுக்கணும் போலே. ஜஸ்ட் கிவ் மீ a minute. So இதான் உன் question. ஆக்சிஜன் linkage எந்த மாலிகுலை நீ பார்க்க முடியும்? So let me know the answers in the comment section. ஆக்சிஜன் linkage நீ எங்க பார்க்க முடியும்?
ஓகே, என்னடா இது கடவுளே அஜித்தே. சுஜிஸ்ரீ சேஸ் பி, வைல்டமல் ஜேடன் ரெண்டு பேரும் ஏ சொல்லியிருக்க. ஸோ எஸ் 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 மை டியர், என்னவா இருக்கலாம் என்னவா இருக்கலாம்? So yes, the correct answer for this part is absolutely option A. என்ன காரணம் என்ன காரணம்டாக்கண்ணா ஏன் நான் ஆப்ஷன் ஏன்னு சொல்றேன்? என்ன மாலிகுல் இப்படி கொடுத்தாலுமே நீ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், since you have 2 hydrogen OH OH னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டிலையும் OH போட்டுரு. நெக்ஸ்ட் உன்கிட்ட மொத்தமா 8 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ? ஆல்ரெடி 2 கொடுத்தாச்சு, பாக்கி 6 இருக்கா? ரைட். ஸோ அப்போ சல்ஃபர் சல்ஃபர் ஆக்சிஜன் 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 ஆக்சிஜன். ரைட். இப்போ உன்கிட்ட 1 2 3 4 5 6 7 8 இப்படி 8 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. இங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் லிங்கேஜ் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் லிங்கேஜ் நீ பர் ஆக்சைடு லிங்கேஜ் கூட क्वेश्चनல பார்க்கலாம். சோ எஸ், பர் ஆக்சைடு லிங்கேஜ் இஸ் seen in option A. அதனால ஆப்ஷன் A is the right answer. Very good. Hi மாரிமுத்து, வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். சுஜிஸ்ரீ புரியலையா? அதாவது ஆக்சிஜன் ஆக்சிஜன் லிங்கேஜ், ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் பர் ஆக்சைடு அப்படின்னு நீ சொல்லுவ. சரியா? சோ பர் ஆக்சைடு லிங்கேஜ் எங்க இருக்குன்னு இந்த क्वेश्चन கேட்கலாம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் லிங்கேஜ் எங்க இருக்குன்னு இந்த क्वेश्चनல கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear my dear? Okay, so அடுத்ததா I'll give you one more question. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சரை நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ குரூப் 16 பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. குரூப் 16ல எது -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்காது? அமாங்ஸ் குரூப் 16 எது -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்காது? சொல்ல பார்ப்போம், யோசிச்சு சொல்ல பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலா சுஜிஸ்ரீ அது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் உனக்கு தனியா சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் ரிடாக்ஸ் சொல்லித்தராம அதுக்குள்ள போனேன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்டாக்கண்ணா. ஓகே, ஸோ ரிடாக்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம் இல்லையா, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்லாம் கண்டுபிடிக்க நம்ம படிப்போம். அப்போ ஒரு மாலிகுலை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நான் உனக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். மேக்ஸிமம் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் நம்ம ரிடாக்ஸ் சாப்டர் பார்ப்போம். அதை பார்த்தேன்னா உனக்கு கிளியரா புரியும். சரியா? So don't you worry Dakana. Jaden option D சொல்றாரு, சங்கீதா option B சொல்றாங்க. ஆஹா, very good very good very good my dear. So கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? குவிக்கா சொல்லு குவிக்கா சொல்லு. Is it option B? Is it option D? Is it option D? Is it option B? Very good, very good, very good, my dear. Wonderful, wonderful. So, yes, yes, yes. The correct answer for this part is absolutely option D. என்ன காரணம் ஏன் option D வந்திருக்கு? ஏன்னா group 16ல வச்சே polonium is actually an element which do not show -2 oxidation state. So, அதனால தான் polonium is the right answer. ஆக்சிஜன் -2 ஸ்டேட்ல தான் இருக்கும், செலேனியமும் -2ல தான் இருக்கும், டெலூரியமும் -2ல தான் இருக்கும். So yes my dear, option D is the right answer. Option D is the correct answer. Option D is the absolute perfect answer. Yes. So அடுத்ததா I'll give you one last question. இந்த क्वेश्चनக்கு மட்டும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிரு and voila you will be the perfect one to move on with this chapter. Fine. So yes my dear, இதை நீ கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லு. ஃபைன். ஸோ எஸ், helium is used to dilute oxygen in diving apparatus. Helium has high solubility in oxygen. அசர்ஷனும் வாசிச்சு காமிச்சிட்டேன், ரீசனும் வாசிச்சு காமிச்சிட்டேன். இப்போ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட்னு நீ சொல்லணும். ஓகேவா? So you have 4 options. நான் ஹைட் ஆயிக்கிறேன் 1 minute. இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது நீ சொல்யூஷன் சாப்டர்லயே படிச்சிருப்ப.
சொல்யூஷன் சாப்டர்லயே படிச்சிருப்பேன். சோ யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லு பாப்போம். Okay, Sangeeta says option A. மத்தவங்களோட ஆன்சர் என்னடா கண்ணா? What's your answer, my dear? What's your answer? Vinu B, Shubha, Vidya Shubha B, Jaden B. Very good, very good, very good. So yes, in the question kana correct answer option B da. என்ன காரணம் எதனால option B right answer? First assertion la helium is used to dilute oxygen in dubbing apparatus nu கொடுத்திருக்கான். Reason la helium has high solubility in oxygen அப்படினும் கொடுத்திருக்கான். So yes, of course, helium oxygen கூட diving apparatus la use பண்ற இந்த scuba divers la use பண்ணுவாங்க, that is true. என்ன காரணம்னா helium has less solubility in oxygen. பொதுவா helium has less solubility in all the molecules because A, it is noble gas, and secondly அதோட KH value அதிகம், Henry's constant அதிகம். You know Henry's constant is inversely proportional to solubility. அதனால reason is wrong, assertion is right, option B is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear, my dear? Okay. So yes, இன்னைக்குள்ள செஷன் இந்த கொஸ்டினோட முடியுது. Of course, இன்னைக்குள்ள செஷன் மார்னிங் செஷனா இருந்தாலும் சரி, இப்போ உள்ள செஷனா இருந்தாலும் சரி, it is a very small session, I know that. பட் இந்த மாதிரி ஸ்மால் செஷன் கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன், நிறைய பேருக்கு இப்போ CUT எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க, like which was actually yesterday and today. So like today and tomorrow. ஸோ அதனால தான் செஷன்ஸை மேக்ஸிமம் ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு நாளைக்கு 2-3 செஷன் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ கைஸ், ப்ளீஸ் மேக் ஷூர் that you are, recapitulating the things after month, revising the concepts after month. P blockலாம் நீ நல்லா படிச்சேன்னா நல்ல மார்க் வாங்க முடியும். So make sure that you are spick and span with the concepts. சரியா? ரைட். ஸோ நம்ம முடிச்சிட்டோம், P block முடிச்சிட்டோம். மேம் இருக்காங்க ப்ளீஸ். அன்னோன் ஐடி, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? Is there something which you have to tell me? ஏதாச்சும் சொல்றதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லு, ப்ளீஸ் டெல். we could, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? or ஏதாச்சும் விஷயம் பேசணுமா? சொல்லுங்க வித்யா சுபா. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, ஓகே. if you want to meet and if you want to talk something in person, then எப்பவுமே என்னோட ஐடி தெரியும்ல, neat_Premila_chemistry. அந்த ஐடியில வந்து நீங்க இந்த ரீச் அவுட் பண்ணிக்கலாம். என்ன பேசணும்னாலும் வந்து என்கிட்ட பேசுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நாளைக்குள்ள செஷன்ல உங்களை மீட் பண்றதுக்காக உங்க Premila மேம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila மேம் signing off. Tada, bye bye. Take care and have a great